உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புத்தாண்டு பலன்களோட சிறப்பான முயற்சியில் வந்திருக்கிறோம். நீங்களும் கேட்டு இதன் மூலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல தகவல்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனத்தில் இருந்து சூரியன் மேசத்தில் எப்போ நுழைகிறாரோ அப்போ தான் புத்தாண்டு ஆரம்பிக்கும். அப்போ சித்திரை மாதம் நமக்கு ஆரம்பமாகுது. சித்திரை 1லேருந்து தமிழ் புத்தாண்டு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம உலகெங்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிற்பகுதியில் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்க்க ஆரம்பிப்போம். அன்பு மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். மகர ராசிக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான ஆரம்பம் மகர ராசிக்கு தாங்க. எல்லாத்தையோட டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது மகர ராசி. அப்போ என்ன வீக் இருக்குது, எதில் கவனம் இருக்கணும், எதை தொடர்ந்து பயணிக்கலாம், எதை நம்ம அசால்ட்டாகவே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களோடு பார்க்க போகிறோம். இப்போ மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது ரொம்ப பெரிய பூர்வ புண்ணியம் கிடைக்கும். புத்திரர்களால் மேன்மை, பூர்வீக சொத்துக்களால் நன்மை, காதல் கைகூடுவது எல்லாமே நல்லா இருக்குது. அடுத்தது 3ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் 3ஆம் இடம் விஜய வீரியஸ்தானத்துக்கு வராரு. இது பாதச்சனி விட்டு உங்களுக்கு 7.5 சனி காலங்களில் 7.5 வருஷமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி மிகப்பெரிய வெற்றிக்கு கிடைக்க போகுது. அதுக்காண்டி 7.5 சனியில் யாருமே கஷ்டப்பட்டாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 7.5 சனியில் எந்தெந்த பாதிப்பு இருக்குது அப்படின்றதுக்கு காரணத்தோடு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்தில் எதில் வீக்காக இருந்தாங்களோ அந்த வீக்னஸ் எல்லாம் சரியாகி பெரிய வெற்றிகள் கிடைக்கும். குடும்பம் சார்ந்த சண்டை சச்சரவுகள் சரியாகுது. அதே மாதிரி பண விஷயத்தில் லாக் ஆகிருந்துச்சு, அந்த லாக்கெல்லாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இதுகளெல்லாம் நல்ல பெரிய வெற்றிகள் கிடைக்கிது. ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு, புதியவர்களோட நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த சனி ராகு ஆரம்பத்திலே செய்கிறாங்க. அடுத்தது தனஸ்தானத்துக்கு உங்களுக்கு ராகு வர்றாரு. அந்த ராகு வர்றதுனால பணம் விரயங்கள் அதிகமாக இருக்குது. அதில் மட்டும் நீங்கள் கவனம் இருக்கும். ஆனால் பண வருவாய் குறைவு இல்லை. குடும்பத்தில் 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது குடும்பத்தில் பேசக்கூடிய அதாவது குடும்பம் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அது உங்களுக்கு திருப்தியாக அமையாது. அது ஒன்று கவனம் வேணும். அடுத்தது சனி நல்லா இருக்கார், குரு நல்லா இருக்கார், கேது தான் ரொம்ப பலகீனமான இடத்துல இருக்கார். அப்படின்னா டிப்ரெஷன், ரொம்ப சிந்தித்து டிப்ரெஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை மட்டும் ரொம்ப சிந்திக்காதீங்க. ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு போகாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பெரிய பிரம்மாண்டமாக சிந்தித்து அதில் தோல்வி அடையாதீங்க. மகர ராசிக்கு நீங்கள் ரொம்ப சிந்திக்கிறத மட்டும் குறைச்சிங்கன்னா போதும். வருடத்தினோட ஆரம்பத்தில் செவ்வாய் உங்களுக்கு பலமான இடத்துல தான் இருக்கார். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது. நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிரனும் வருடத்தில் உங்களுக்கு மீன ராசியில் உச்சம் பெற்று ராகுவோடு இருக்கிறதுனால மாடி வீடு கட்டுறது அல்லது வீட்டுக்கு மேலே வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஒன்றும் குறைகள் இல்லை. நீங்கள் சிந்திக்கிறதை மட்டும் ஒரு ஆலோசனை மேலே சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு சிறந்த வருடமாக இருக்குது. சரி, அரசியல் சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, மகர ராசியில் இருக்க அரசியல் சார்ந்தவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மகர ராசியில் உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், இவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்குது. உத்திராடம் ரொம்ப வருஷமாக கடன் வாங்கிட்டு இருந்தீங்க, மகர ராசி உத்திராடம், அந்த கடன் பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது. அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு வீசுது அதுன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உயர் பதவி கிடைக்க போகுது அல்லது சம்பள உயர்வு கிடைக்க போகுது. திருவோணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, திருவோணம் எப்போதுமே ரொம்ப மென்மையாகவும் சாஃப்டாகவும் இருக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு எப்போதும் போல் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு. அவிட்ட நஸ்திரம் ரொம்ப கோபமானவர்கள். அந்த கோபம் தணிந்து பெரிய வெற்றிகளை அடைய போகிறீங்க. அப்போ வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிற காலமாக இருக்கிறதுனால அரசியல் சார்ந்த எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு இப்போ வருடத்தில் வைகாசிக்குள்ளே வெளியாகிற அனைத்து படங்களும் வெற்றி பெறும். வைகாசிக்கு மேலே உங்களுடைய படம் சொல்லாமல் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். அதுதான் முக்கியம். அதாவது இயக்குனரோட படமாகவோ அல்லது நடிகரோட படமாகவோ, திருவோணத்தில் யார் இருக்காங்களோ அவங்க அவங்க பேரில் 6ல் குரு போகும்போது அந்த பணம், அதாவது படத்தின் மூலியம் சம்பாதிக்கக்கூடிய பண வருவாய் கம்மியாகும். அதில் சரி பண்ணிக்கங்க. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய இந்த அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்க, அதை
தவிர்த்திடணும். ஸ்போர்ட்ஸ் மேன்களுக்கு எப்படின்னா அதிகப்படியான வெற்றிகள் கிடைக்கக்கூடியது ஸ்போர்ட்ஸ் மேன்களுக்கு தான். படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனைத்து வகையான படிப்பு சார்ந்தவங்களும் அடிப்படை, உயர்நிலை, சிறப்பு கல்வி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நகைகள், செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. 6ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் இந்த தங்கம் சார்ந்த விஷயங்கள், வெள்ளி சார்ந்தது, வைரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காணாமல் போகிறதுக்கோ அல்லது மறந்து எங்கேயா வைக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, என்ன பிரச்சனை அதிகமாக இருக்கும்னா கால் சார்ந்த பிரச்சனைகள் கட்டாயம் தொந்தரவு உண்டு. அதனால் நீங்கள் வண்டி வாகனங்களை போகும்போது, நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கரெக்டான பாதணிகளை அணியுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலில் ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்து அது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சங்கடத்தை ஏற்படுது. இதுதான் ஒன்று வீக்னஸ்ஸு. சரி, இப்போ இவங்களுக்கு என்னென்ன கலர் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னா, நீலம், கருப்பு, அதே மாதிரி லைட் ப்ளூ, பிங்க்கு, லைட் க்ரீன், பச்சை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த சிமெண்ட் கலர் மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த கலரும் நல்லாயிருக்கு. வாடாமல்லி கலர் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தரக்கூடிய விஷயம். ஒரு காதல் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பேர் எப்போது கருப்பு நிற ஆடையை அணிந்திருக்கிறாரோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு தொழில் செய்கிற விஷயத்தில் எப்படி இருக்குது, தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த குறைகளும் இல்லை. பூர்வீகத்தில் இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், இதுலேயும் தொந்தரவு இல்லை. ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறதுக்கு ரொம்ப சிறந்த ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் நல்ல முயற்சி பண்ணலாம். ரத்தினங்கள் எது பயன்படுத்துனா நீலம், வைரம், மரகத பச்சை இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் இந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறதுக்கு இந்த ரத்தினங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த மாணிக்கக்கல்லை மட்டும் பயன்படுத்தவே வேண்டாம். மாணிக்கக்கல் எப்போதுமே ஒரு துன்பத்தை தரும். இந்த நண்பர்களோடு சேர்ந்து தொழில் பண்ணுறவங்க மட்டும் புஷ்பராகங்கள் போடலாம், மற்றவங்க போடக்கூடாது. இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இன்னொரு விஷயம், இது ராசிக்குத்தான் சொல்லப்படுது. இந்த ராசி கற்கள் லக்னத்துக்குன்னு வரும்போது மாற்றங்கள் அடையும். லக்னத்துக்கும் ராசிக்கும் எந்த ராசிக்கள் நன்மையாக விளையுதோ அந்த ராசிக்களில் பயன்படுது. 2 பேருக்கும் நட்பாக இருக்கிற ராசிக்களில் போடணும். அது ஒரு முக்கியமானது. அப்போ நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் லக்னத்தோடு சேர்ந்து இந்த ராசி கற்களை பயன்படுத்தினீங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகள்லாம் வரும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ராசிக்களுக்கு பொதுவான தகவல் தான் கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஆடைகளெல்லாம் நீங்கள் நல்லா பயன்படுத்தலாம். உங்களுக்கு பொதுவாக அந்த வருஷம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப பெரிய வெற்றிகள் பெறக்கூடிய ராசிகளில் மகர ராசி ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி உங்களுக்கு ரொம்ப அமோகமான இடத்துல இருக்கார். குரு இருக்கிறதடிக்கு அமோகமாக இருக்குது. குரு பயிற்சிக்கு பின்னாடி எந்த காரியத்திலையும் ரொம்ப கவனம் தேவை. நகை நட்டு வாங்குறதில் கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாக மார்ச் ஏப்ரலில் மீன ராசியில் 4 கிரக சேர்க்கைக்கு மேலே கிரகங்கள் சேருது. சந்திரன் வரும்போது அவரும் சேருவார். சூரியன், புதன், ராகு, சனி, சுக்கிரன் இவங்களெல்லாம் இந்த மார்ச் ஏப்ரலில் இருக்குது. இது உலக நாடுகளுக்குலேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பாதிப்பு தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால் தொற்றுநோய் பரவுறதுக்கும் சில அம்சங்கள் காட்டுது. அப்போ நாம் எங்கே போனாலும் சரி முகமூடி அணிஞ்சிக்கிறது, மாஸ்க் அணிஞ்சிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும். குழந்தைகளை எப்போதுமே கைகளை சுத்தப்படுத்திட்டு அடிக்கடி சுத்தப்படுத்தி நம்ம அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும். பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மகர ராசியினுடைய அதிபதி தான் சனி பகவான். இந்த சனி தான் நிறைய நோய்களுக்கு காரணமானவர். இந்த சனி எப்போ நோயை கொடுத்தாலும் அது ரொம்ப நாள் நீடித்து அப்புறம் தான் சரியாகும். மற்ற கிரகங்கள்லாம் நோய் கொடுத்தாலும் கூட மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய நோய் தாக்கம் குறிப்பிட்ட சில நாட்கள் தான் இருக்கும். இந்த வைரஸ் நோய் தொந்தரவுகள் இதுகள்லாம் வர்றதில் மற்றவங்களுக்கு வர்றதுக்கும் சனியினால் ஏற்படுறதுக்கும் நிறைய பாதிப்பு இருக்குது. அதனால் பொதுவாக மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே உங்களை நீங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நல்ல ஆடைகளை பயன்படுத்துங்க. பொதுவாக விட்டு கொடுத்து போகணும். நிறைய விஷயத்தில் அவிட்ட நட்சத்திரத்துக்காரவங்க கொஞ்சம் கணவனிடம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடிக்கு புதிய முயற்சிகளால் வெற்றி பெறக்கூடிய ராசி மகர ராசியாக இருக்கிறதுனால நீங்களும் முன்னேறுங்கள். வாழ்க்கையும் முன்னேறி உங்களை அழைத்து செல்லும். நன்றியும் வணக்கமும்.